நம்ம இதை பக்கத்துல கேட்கறதுதான் பிரச்சனை. உனக்கு இங்க யார் இருக்கிறா? அதான் யோபு சொல்றாருல, நிர்வாணியா தான் வந்தேன். அப்போ இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சு போட முடியும். ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. அடுத்த ஒரு முக்கியமான காரியம், இவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துறான். ஏன்னா பொக்கிஷ கீ அவன்கிட்ட இருக்கு. எசேக்கியா ஆலயத்தை பழுது பார்த்துட்டு இருக்கான். எசேக்கியா அரண்மனை விசாரிப்புக்காரன், என்ன ஒரு பொசிஷன், அவனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். எசேக்கியா பார்வையில் இவன் பெஸ்ட் அப்படிங்கிறதுனாலதான் அவனை தூக்கி வச்சார். ஆண்டவர் பார்வையில் இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்லாரு, இங்க பாரு, தாவீதின் வீட்டு திறவுகோலை ஓன் தோல்ல இருந்து எடுத்து அவன் தோல்ல வைப்பேன். வச்சாரா? வச்சாரு. சனகரிப் அசிரிய ராஜா யூதருக்கு விரோதமா டீம் அனுப்புறான். ரப்சாகே தலைமையில அவங்க போய் நிற்கும் போது அரண்மனையிலிருந்து முக்கியமான 3 பேர் புறப்பட்டு போகிறார்கள். அதுல இந்த செப்னாவும் இருக்கிறான். ஆனா அப்போ செப்னாக்கு ரோல் எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? ஏசாயா 36வது அதிகாரம் 3வது வசனம். 36:3. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் 22வது அதிகாரத்துல இந்த அரண்மனை விசாரிப்புக்காரனா யாரை பார்த்தோம்? அவர் மாத்து வேணா மாத்திருவார். இங்க யார் வந்துட்டா? ஆண்டவர் அவர் பார்வையில தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்று ஒருவன் காணப்பட்ட அவனை தாழ்த்துவார். தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? செய்வார், உயர்த்துவார். ஆமென். எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா இப்ப செக்ரட்டரி ஆயிட்டான். அதாவது நேற்று வரை செப்னா சொன்னதை யார் கேட்டா தெரியுமா? எலியாக்கும் கேட்டான். இப்ப எலியாக்கும் சொல்றதை யார் கேட்கணும்? எனக்கு நான் உன்னை அப்படி, அதாவது தேவனுக்கு வந்து அவர் அந்த வேர்டு ரொம்ப பயங்கரமா சொல்லுவார் பாருங்க. 22:18 வாசிங்க. அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்திலே சுழட்டி, அதாவது போன தள்ளி விடுறது. சிலது பாருங்க அப்படி முன்னேறிவாங்க. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கேயாவது போய் இது அவருக்கு, அதாவது ஆண்டவரே நான் உங்களுக்கு பிடிக்காம ஆயிரவே கூடாது ஆண்டவரே. நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம கிட்ட பழுதே இல்லை. அப்ப அடுத்து யாருதான்? நம்ம தான். தேவன் தருகிற கிருபையை தவறா பயன்படுத்தக்கூடாது. தேவன் நம்மை, அதனால் என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க. ஏதுக்கு அந்த வேட சொல்ல வச்சேன் தெரியுமா? நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. உனக்கு இங்க என்ன இருக்கிறது? உனக்கு இங்க யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஏதாவது நீ காட்டுறேன்னா அது யார் தந்தது? யாரையாவது நீ காட்டுறேன்னா அது யார் சேர்த்தது? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்று நாடென்று. ஆமென். கூடாரவாசிகள் என்னைக்குமே 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 இந்த மனசுல இந்த பெருமை வந்து, ஆண்டவருக்கு பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிப்பார் தெரியுமா? எதிர்த்து நிப்பார். அந்த பரிசைன்ற ஒரு குறை கிடையாது, பெருமை இருந்துச்சு. நீங்க நல்ல ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றதுனால ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நிறைய பைபிள் ரீட் பண்றீங்க, பெருமை வந்துடக்கூடாது. நல்லா பாடுறீங்க, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு தூக்கி போட்டதுக்கு மேட்டரே கிடையாது. அதாவது பெஸ்டா நிறுத்தினார் பாருங்க. அந்த சவுல் வேண்டான்னு தூக்கி போட்டார். வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படிதான் நீ வார்த்தையை எரிஞ்சது போல கர்த்தர் உன்னை வேண்டவே வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் சவுல் அழுதான். சாமுவேலுடைய வஸ்திரத்தை பிடித்து அழுறான். சாமுவேல் விடுன்னு சொல்லி போகும்போது வஸ்திரம் என்னாச்சு? கிழிஞ்சு. சவுல் பர்பஸாக கிழித்தான் இல்ல. சாமுவேல் சொல்றான் இதே போல உன்னை கிழிப்பாருட்டார். இதான் ஆண்டவர் ஒருத்தனை வேண்டான்னு வச்சாருன்னு வைங்களேன், அவன் சரி எல்லாமே அவனுக்கு ஆபத்தா முடியும். சாமுவேல்ட்ட அழுதுதான் வஸ்திரத்தை பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் தாங்க முடியாது. சில கேரக்டர்லாம் பார்த்தா சவுல் ஒண்ணு, ஏசா ஒண்ணு, யூதாஸ் ஒண்ணு, எல்லாம் பார்த்தா வேண்டாம்னு வச்சுட்டாரு. பஸ்கால இருக்கிறாரு, திடீர்னு ஏசு சொல்றாரு போ அப்படின்ட்டார். சரி,
அதான் சொல்லுங்க, நம்ம ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பார்த்து அப்படியே இருக்கக்கூடாது. அவரை மொத்தமா பார்க்க பழகணும். ஆமென். அவர் 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 அன்பானவரா மட்டும் பார்த்துட்டு அவர் அவர் ஆமென். நீ அதனால அவர் கண்ணில் இருக்கிற கிருபையை மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய கண்கள்ல இருக்கிற நெருப்பையும் பார்க்கணும். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்றது, அதை பார்க்கணும்.